கார்த்திகை தீபம் சீரியல் நம்பர் 24 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ரூபஸ்ரீ தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. வந்துட்டியா அப்படின்னு கேட்கவும், வந்துட்டேன் மேடம் அப்படின்னு தீபா சொல்ல, சரி எங்கே இருக்கேங்கிறாங்க ரூபா. மேடம் கார்த்திக் சார் இருக்காங்க, அதான் மறைஞ்சு நின்றுட்டுருக்கேங்கிறாங்க தீபா. உடனே ரூபஸ்ரீ ஷாக் ஆயிடுறாங்க. மேடம் பிரச்சனை ஆகிருப்போகுது மேடம், எப்படியாவது கச்சேரியை தடுத்து நிறுத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு தீபா சொல்லவும், இன்னொரு பக்கம் கோகிலாமா என்ன சொல்கிற அந்த தீபாங்கிறாங்க. கார்த்திக் சார் இங்கே தான் இருக்காராமா அப்படின்னு ரூபா சொல்லவும், எங்கேயா ஃபோனை கூட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வாங்கி பேசுகிறாங்க. ஏ தீபா என்னடி கடைசி நேரத்தில் கழுத்த இருக்க பார்க்குறியா அப்படின்னு பாட்டி கேட்க, ஜோ பாட்டி சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, என் லைஃபோடு விளையாடாதீங்க பாட்டி அப்படின்னு தீபா சொல்ல, என்னடி இன்னும் அந்த பொய்யை சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா? இங்கே பாரு சொலையா 2.5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன், உனக்கு தான் தெரியும்ல, அதெல்லாம் என்ன காந்தி கிடக்குன்னு நினச்சியா? மரியாதையாக ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து சேருங்கிறாங்க பாட்டி. அது எல்லாத்தையும் கேட்டு தீபா அப்படியே சைலண்ட்டாகவே நிற்கிறாங்க. நீ மட்டும் இப்போ வரல, உன் புருஷனுக்கு ஃபோனை போட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுவேன், நீ தான் பல்லவிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி ப்ளீஸ் பாட்டிங்கிறாங்க தீபா. இங்கே பாரு 5 நிமிஷம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே நீங்கள் வர, இல்லைன்னா உன் புருஷனுக்கு ஃபோனை போட்டுருவேன், முதல்ல ஃபோனவே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எப்படி கடைசி நேரத்தில் கழுத்தாக இருக்கிறான்னு பார்த்தியா? நானா விடுவேன், இப்போ பாரு எப்படி வரான்னு மட்டும் பாருங்கிறாங்க பாட்டி. அதுக்குள்ளே தீபா மீனாட்சிக்கிட்ட இப்போவும் நான் போய் சொல்கிறேன்னு தான் சொல்கிறாங்க, இப்போ என்னக்கா பண்ணுறது அப்படின்னு தீபா மீனாட்சி 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ராஜா அந்த இடத்துல இருந்து கிராஸ் ஆகி போகிறதையும் பார்க்குறாங்க. இவர் கார்த்திக் சாரோட ஃப்ரெண்டு தான், இவர் போகிற வழியிலேயே போனோம்னா கார்த்திக் சார் எங்கே இருக்காருங்கிறத பார்த்துடலாம், நேரடியாகவே இந்த ரூபஸ்ரீக்கும் அவங்க பாட்டிக்கும் காமிச்சிடலாம் கார்த்திக் சார் இங்கே தான் இருக்காருன்னு அப்படின்னு தீபா மீனாட்சி 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ராஜா பின்னாடியே போகிறாங்க. கார்த்திக் ரூமில் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. மாப்பிள்ள பார்ட்டிங்க 2 வந்துருச்சு, உள்ளதான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ராஜா சொல்ல, சரி செக்யூரிட்டி கிட்டேயெல்லாம் சொல்லியாச்சு இல்லைங்கிறாங்க கார்த்தியா. சொல்லியாச்சு மாப்பிள்ள அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்க, மீனாட்சி தீபா 2 பேரும் வந்து ஜன்னல் வழியாக அப்படியே ஸ்க்ரீனை விலக்கி கார்த்திகை பார்க்குறாங்க. கார்த்திக் ராஜா 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. மாப்பிள்ள அந்த பாட்டி பயங்கர கேடியாக இருக்குது, இது கார்த்திக் ஏற்பாடு பண்ண கச்சேரி தானேன்னு எங்கிட்டயே போட்டு வாங்க பார்க்குது. எப்படி மாப்பிள்ள அந்த பாட்டி உன் பேர் சொல்லி கேட்டுச்சு அப்படின்னு ராஜா கேட்க, தீபா அங்கே பாரு அந்த பாட்டி கேர்ஃபுல்லாக இருக்கிறதா நினச்சி இப்படி வளரி வச்சுருக்காங்க பாரு, நீ தான் சொல்லியிருப்பேன்னு கார்த்திக் கெஸ் பண்ண என்ன பண்ணுவ அப்படின்னு மீனாட்சி கேட்க, அக்கா நான் ஒன்று நினச்சா இன்னைக்கு எல்லாமே எதிராகவே நடக்குதுக்கா அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க, இந்த மாதிரி கச்சேரி எல்லாம் நீ தான் புக் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க மாப்பிள்ள அப்படின்னு ராஜா சொல்ல, இவங்க பண்ணுற ஃப்ராடு வேலையெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும், அதனால தான் சென்னையில் வச்சு கச்சேரி பண்ணுறேன்னு சொன்னதும் நான் தான் அதுக்கான அரேஞ்ச் எல்லாம் பண்ணியிருப்பேன்னு நினச்சிருப்பாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லியிருக்கா. அதான் நான் தான் சொன்னேனே எங்கிட்டயே போட்டு வாங்க பார்த்தாங்கன்னு, என்ன மாப்பிள்ள இப்படி ஃப்ராடு தானே பண்ணுறாங்க அப்படின்னு ராஜா கேட்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கே தெரியுங்கிறாங்க கார்த்தி, என்ன மாப்பிள்ள கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ் வைக்கிறியே அப்படின்னு சொல்ல, சரி அவங்க எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்துட்டு கச்சேரியை ஆரம்பிக்க சொல்லுங்கிறாங்க கார்த்தி. சரின்னு ராஜாவும் வெளியே வராங்க. அதுக்குள்ளே மீனாட்சி தீபா 2 பேரும் ஓடி வந்துடுறாங்க. இந்த பிளான் போட்டதை பற்றி கார்த்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு, அவர் ஃப்ரெண்டு கிட்ட கூட முழுசாக டீட்டெயில் சொல்லாமல் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது விஷயம் மூலமாக தான் ரூபஸ்ரீக்கு போயிருக்கணும்னு கார்த்தி எப்படி கெஸ் பண்ணாமல் விட்டார், அவர் ரொம்ப ஷார்ப்பாச்சேங்கிறாங்க மீனாட்சி. என் மேலே கார்த்திக் சாருக்கு அவ்வளோ நம்பிக்கைக்கா, அதனால தான் என் மேலே அவருக்கு சந்தேகம் வரல பார்த்தீங்களா, இப்படி ஒருத்தர் போய் நான் ஏமாத்திட்டுருக்கனே, இதுக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமாக்கா அப்படின்னு தீபா கேட்க, தீபா உன் நிலைமையை கண்டிப்பாக கார்த்தி புரிஞ்சுப்பாரு, நீ ஃபீல் பண்ணாத, முதல்ல வா ரூபஸ்ரீயை பார்த்து கார்த்தி இங்கே தான் இருக்காருன்னு சொல்லி கச்சேரி எப்படியாவது நிறுத்துவோம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க மீனாட்சி. சரி கார்த்தியோட ஃப்ரெண்டு வரதுக்குள்ளே நீ போய் ரூபஸ்ரீகிட்ட பேசிட்டு வந்துடு, நான் இங்கே மறந்து நின்றுக்கிறேங்கிறாங்க மீனாட்சி. சரின்னு தீபாவும் வேகமாக ரூபஸ்ரீகிட்ட போகிறாங்க. தயவு செஞ்சு சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, கார்த்திக் சார் இங்கே தான் இருக்காரு, பின்னாடி ஒரு ரூம் இருக்குல்ல அங்கே தான் இருக்காரு, நீங்கள் வேணா போய் பாருங்கள், நான் அது வரைக்கும் இங்கேயே இருக்கேங்கிறாங்க தீபா. சரின்னு ரூபஸ்ரீ அவங்க பாட்டி 2 பேருமா சேர்ந்து ஓடி போய் அந்த ரூமில் பார்க்குறாங்க. அங்கே கார்த்திக் இருக்கிறதையும் நோட் பண்ணுறாங்க. பயந்து போய் பதறி அடித்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக வராங்க. அந்த தீபாவும் மீனாட்சியும் பார்க்குறாங்க. என்ன பாட்டி என்னென்னமோ சொன்ன, தீபா தான் நடிக்கிறான்னு தெரிஞ்சா கார்த்திக்கும் அதை மறைக்க தான் பார்ப்பான், இதை வச்சே அவங்ககிட்டயும் கொஞ்சம் பணத்தை கறந்துடலாம் அப்படின்னலாம் சொன்னேன், இப்போ என்னடானா எனக்கு முன்னாடி ஓடி வந்துட்டுருக்க அப்படின்னு ரூபா கேட்கவும், நீ பயந்துட்டுருக்கியன்னு சொல்லி நான் அந்த மாதிரியெல்லாம் பேசினேன், அப்படி பேசினா தானே உனக்கும் கொஞ்சம் தெம்பு கிடைக்கும், அதனால தான் சொன்னேன், வா முதல்ல இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட் கிட்ட போகிறாங்க. இவங்கள பார்த்ததுமே செக்யூரிட்டி என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ளே போங்கம்மா, யாரையும் வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு செக்யூரிட்டி சொல்ல, 2 பேரும் வேற வழியே இல்லாமல் திரும்ப உள்ளே வந்துடுறாங்க. உடனே செக்யூரிட்டி ராஜாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஓஹோ அப்படியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக ராஜா திரும்பும்போது கரெக்டாக கார்த்தி வந்துடுறாங்க. கார்த்திகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. கார்த்தியும் சரி நான் இந்த பக்கம் பார்த்துக்கிறேன், நீ போய் பின்னாடி பாரு அப்படின்னு சொல்ல ராஜா பின்பக்கமாக போய் பார்க்குறாங்க. அதுக்குள்ளேயே ரூபஸ்ரீ அவங்க பாட்டி 2 பேரும் சேர்ந்து பின்பக்கமாக போகிறதுக்காக என்னென்னமோ ஐடியாலாம் யோசிச்சு கடைசியாக ஒரு சின்ன ஏணி இருக்கு, அந்த ஏணியை எடுத்து கேட்டுக்கிட்ட வச்சு அதில் ஏறி கேட்டை தாண்டி போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க.
அதே மாதிரி ஏனியும் எடுத்து வச்சிடறாங்க. ரூபஸ்ரீ ஃபஸ்ட்டாக ஏறுறாங்க. ஏ ரூபா இருடி, முதல்ல நான் தான் வயசானவ, என்ன ஏற்றி விடுறி அப்படின்னு சொல்ல சரி ஏறுங்கிறாங்க ரூபஸ்ரீ. பாட்டியும் அந்த ஏனியில் ஏறிட்டு இருக்காங்க. கரெக்டாக ராஜா நோட் பண்ணிடுறாங்க. என்ன எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறீங்களா, இதோ வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ அப்படின்னு கத்துறாங்க. அந்த சவுண்டு கேட்டதுமே 2 பேரும் அப்படியே பயந்து போய் திரும்பி பார்க்குறாங்க. ஆமாம் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜா கேட்க, இல்லை நாங்கள் சாப்பிட்றதுக்கு இங்கே 5 ஸ்டார் ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்துட்ருக்கோம், லேட் ஆகிடுச்சா அதனால தான் அப்படின்னு பாட்டி சொல்லி சமாளிக்க, சாப்பாடெல்லாம் நாங்களே ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் வாங்கங்கிறாங்க ராஜா. அதுக்குள்ளே ரூபஸ்ரீ அண்ணா அப்படின்னு கூப்பிட, என்னையாம்மா கூப்பிட்டீங்க, சரி சொல்லுமா என்னம்மா அப்படின்னு கேட்கவும், அண்ணா எனக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கச்சேரியை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறாங்க ராஜா. நீங்கள் வந்து பாடுங்க டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் வேறு வழியே இல்லாமல் உள்ளேயே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் தீபா மீனாட்சி 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி ஃப்ரண்ட்டில் நின்றுட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்ததுமே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நீ கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, இல்லை தம்பி பல்லவியை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம் அப்படின்னு மீனாட்சி சொல்ல, ஆர்வம் உங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்க தீபா அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. ரூபஸ்ரீ அவங்க பாட்டி 2 பேரும் சேர்ந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நிறைய பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு ராஜா எப்படியும் அவங்கள பிடிச்சிட்டான். அதே மாதிரி நீங்களும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். ஸ்டேஜ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி நின்று தான் பல்லவி எப்பவுமே பாடுவாங்க. நீங்கள் அங்கே நின்று என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அதே மாதிரி புதுசாக ரூபஸ்ரீயும் அவங்க பாட்டியும் யாராவது ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். இந்த ஹெல்ப் மட்டும் எனக்காக நீங்கள் பண்ணுங்கங்கிறாங்க கார்த்தி. தீபா அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.